ஏர்கள்பட்டிக்கு வந்திருக்கிறோம். நாடகத்தில் கேட்கறியா? நிதிரப்பு தேசம் வந்திருக்கிறோமா? ஏர்கள்பட்டி நாடகத்தெல்லாம் நாட்டுக்கு வந்து விட்டோம். அருகாமல் சந்தன சோலை பூஞ்சோலை. ஆமாமா. இந்த சந்தன சோலையில் கவங்க மரம். ஆமாமா. அந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி நம்ம ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆடிக்கலாம். இன்னொரு வேலைய ஏண்டி எங்க அப்பா கமங்க மரம். ஓஹோ. இந்த கமங்க மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டு சரி எது மேலேயோ பாட சொன்னாரு. என்னத்து மேல பாட சொன்னாரு? என்ன பாட வேலையா? எங்க பாட சொன்னாரு? அந்த பகவான் மேல பாடலை பாடிக்கொண்டு எம்பெருமான் மாயவர் மேல பாட சொன்னாரு. ஆமா. பாடும் போது என்னமோ தட்டிட்டு பாட சொன்னாரு. என்ன அதை தட்டிட்டு? புகழா இருக்குமா? சங்கு சாமலமா இருக்குமா? என் தாயினுடைய வீணைய வீணை சரஸ்வதியினுடைய வீணைய அதாவது மீட்டு அந்த பகவான் மேல பாடலை பாடிக்கொண்டு இருக்க சொன்னார். செய்ய வேண்டும். ஆமா ஆமா. அதனால இப்ப எங்க வந்திருக்கிறோம்? விதர்பதேசம் சந்தனை பூஞ்சோலை. ஆமா. கமங்க மரத்தில் ஊஞ்சல் கட்டி நாம் ஆடிக்கொண்டு அந்த பகவான் மேலே பாடலை பாட வேண்டும் இல்லையா? பாருங்கள். ஒரு தெய்வத்தை நம்பணும்னா அந்த தெய்வம் நிச்சயம் நம்மளை கைவிடாதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்பினோர் கெடுவதில்லை. நான்கு முகன் தீர்ப்பு. அதனால் அந்த கடவுளை
கோரி அவர் மேலே ஏதாவது பஜனையாக பாடிக்கொண்டிருக்கிறோம். சரிம்மா, நிச்சயம் கடவுள் நமக்கு அருள் புரிவார். பார்ப்போம். ஆகட்டும். சாமி, ஐயோ மகாராஜா, பொண்டாட்டி பிள்ளைகளை திண்டாட்ட போடுது. ஐயோ மகாராஜா, பொண்டாட்டி பிள்ளைகளை திண்டாட்ட போடுது. அங்கே காலை வெட்டி முன்பெருக்கி கம்பம் சோழ வெகுச்சா. அங்கே காலை வெட்டி முன்பெருக்கி கம்பம் சோழ தேவரிச்சோ. ஐயோ மகாராஜா, சாமி ஏப்பா என்ன என்ன அழுது குழம்பி கொண்டு ஐயா தண்ணி முட்டையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருக்கிற என்ன சமாச்சாரம்? காடு வெட்டி மில்பெருக்கி கம்பு சோள வெகுச்சோ. ஓஹோ, காட்டில் இருக்கிற மிருக ஜாதிகள் நம்முடைய நாட்டுக்குள் புதுகுந்து அதாகதம் செய்கிறது. பயிர் பச்சையெல்லாம் சாப்பிடுது. ஆமாமா, திண்டளிக்க மிருகங்களை உதவி செய்யுங்க. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. தெரியாது. ஆமா, எங்களுக்கு தெரியாது. எங்களை கொன்னுட்டு மிருகத்தை காப்பாத்துறேன். மகாராஜா, ஆனா அல்ப மகாராஜா, ஏப்பா எனக்கு பாருங்க உடக்கா காலு மேல ஏறி போட தயார் இல்ல, உங்களை கொண்டு இல்லப்பா, மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாற்று. ஆமா சாமி, இப்பதான் நான் ஏமாந்து பெறல. மிருகத்தை கொண்டு எங்களை காப்பாத்துனுங்க. இவ்வளவு விடியத்துக்குள்ள நம்ம வெந்த பிரதேசத்தை விட்டு நாங்க வெளியேறிடுவோம். இல்ல இல்ல, இப்படி நான் இருக்க நாட்டு மக்கள் அந்நிய நாட்டுக்கு போனா என்னை நகைப்பார்கள். அதனால மிருகத்தை அழித்து மக்களை காப்பாற்றுவது மன்னனுடைய கடமை. சரி, கவலைப்பட வேண்டாம். சரி, ஆயுதங்களை எடு, புறப்படலாம். சாமி தூக்கு. இன்னொரு விஷயமே என்ன, மோடி எப்போ வந்தாரு அன்னைக்கு 1000 முறம் போடுச்சுங்க, 2000 போடுச்சு. இப்ப 500 வந்து நிக்குது. ஆயுதண்டா, 1000 இல்ல, ஆயுதம் வேணுபலாம். பாத்துக்கிட்டியா? எங்க பாக்கலையே. அதான் தெரியுதா? தெரியுதா? கூட்டமா ஓடுது, ஓட்டமா மண்டை கூதி அப்படி நடந்து போய் எண்டைக்கு போடுறது எல்லாம் ஓடி போச்சு. எல்லாம் ஓடி போச்சுங்க. சரி சாமி, அங்க ஒரு மிருகம் விழுந்துருக்குது. அது ஆண் மிருகமா பெண் மிருகமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வா, சீக்கிரமா பாரு பாரு. பட்டாசு நேரம் இது ஆண் மிருகம். இங்க ஒரு மிருகம் பார்த்துருக்குது. அதனால வேட்டையெல்லாம் ஆடி ஆச்சு. சரிங்க. இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? அதான் அதான் ஒரு சத்தம் ஆகுது. பாடல்கள். ஓ, நாராயண நாராயண நமக. ஹரிவோ நமோ நாராயண. எனக்கு 101 மனைவி. அது என்ன, அதெல்லாம் அழகாது. எப்பேருந்த பேரழகி. என்னடா அழகு, பின்னாடி பாக்கலையே இப்படி இருக்குதுன்னா முன்னாடி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல். நான் கருங்கூந்தலுங்கிற நீங்க என்ன மாத்தி சொல்றேன்? என்னாச்சா ஒரு நாட்டுக்கார மண்டை கூதாட்டு
அது கல்யாணம் இருக்கு. மேகத்துக்கு ஒப்பான கருங்கூந்தல், மின்னல் போன்ற அழகு அழகு இப்பேர்கின்ற பேரழகு படித்த பெண்ணை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. இருக்குல்ல வள்ளல இருக்குதுன்னா நேரா பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும். ஐயோ ஐயோ நம்ம போட்டுட்டுமோ ஒரு ஆச்சாரம் கூட கையை அப்படிதான் படுறான்னு அரசு தெரியுதுன்னா தாயார் நேரம் மூஞ்சி போயிருக்க முடியாது. ஏற்கனவே மேல் மூஞ்சி பாக்குது. ஏற்கனவே படாத பாடு பண்ணி எங்கடா அடிக்கிற? சரி ஒண்ணு ஜோசப்பட்டுங்க. இவள் யாரு? யாரு? இவள் பேர் என்ன? பேர் என்ன? எங்கிருந்து இவங்க வந்தா? வந்தா எல்லா விஷயங்களும் விசாரிக்கணும். நான் விசாரிச்சு வந்துட்டா நீ போய் டைரக்டா போறியா? ஏண்டா ஒண்ணு விசாரிக்க சொல்லியா? நான் விடுவோம். அதானே நான் வந்த வேலை என்ன? நான் இல்ல ரசிக்கின்றேன். ஓஹோ ரசிக்கிறோம். ஆமா நசுக்கு. என்னடா அழகு! பெண்ணே, பெண்ணேவா? இப்படி பேரழகம் படைத்த பெண் இப்பேருகின்ற இந்த நந்தவன சோலையில அழகா நிக்கிறிய சாமி பாருங்க. கொஞ்சம் தொப்புள் மட்டும் அழகா இருக்குது. என் கட்டி கரும்பு, என் முட்டிக்கால் எலும்பு, காலோட கால் பின்னி, கத்திரிக்காய் கூதிருட்டு கொண்டு போய் விடாங்க. இவள் கூந்தல் 60 முழம். ஆமாமா. இவள் கும்ப தனங்குழுவோ மாம்பழம் மண்கோ. ஏமா அம்மாச்சும் இல்லாத மதியமும் இல்லாத உனக்கு எப்படி பிடிச்சது பைத்தியம்? யாருன்னு கேள்றா? யாரு? இப்ப நீங்க 2 பேரும் வந்து யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இந்த நந்தவன பூஞ்சோலையில் நான் கமகவரத்திலே ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டிருக்கிறேன். ஆமா, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? 2 பேத்துக்கும் தடத்துல போற பொண்ணை பார்த்து என் கண்ணே என் பொண்ணே அப்படின்னா நான் அப்பேற்பட்டாளா? ஒரு பொண்ணை பார்த்து ஆண்கள் ரசிப்பது இயல்பு தானே. இல்ல நினைச்ச மாதிரி திரித்து நான் தேவடியாளா? இல்ல ஒருத்தி தானே இருக்கிற. அதனால ஆண் துணை இல்லையே. பேசுறது நானு. சரி சரி. இப்பேருகின்ற பேரழகு படித்த பெண்ணு இந்த நந்தவன சோலையில ஏன் ஓடுற? தன்னால் தனவையில் நான் இருக்கிறேன். அதாவது
நீங்க யாரு என்னன்னு எனக்கு ஒண்ணும் தெரியவில்லை. இன்னும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. அதாவது நீங்க யாரு, எந்த நாட்டு அரசர், உங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால் உங்களோட பேசுவதற்கு எனக்கு அதாவது சந்தோஷமாக இருக்கும். தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் வந்து நான் என் கண்ணே பொண்ணே அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அதாவது நீங்க யார் என்னன்னு சொன்னா, அதாவது எனக்கு என்ன திருமணம் ஆகல, உங்களை திருமணம் செஞ்சுக்கலாமா வேண்டாமா என்பதை நான் தான் முடிவெடுக்க வேண்டும். கொஞ்சம் பக்கம் வருது. பேரு மட்டும் தெரிஞ்சா போதும், ஊர் தெரிஞ்சா போதும். ஆமா, ஏன்னா நான் இந்த விதர்ப்ப தேசத்தின் தலைவன். விதர்ப்ப தேசத்தின் தலைவன். தலைவன் நான் ராஜா இந்த நாட்டுக்கு. அப்படியா? ஒரு நாடாளக்கூடிய அரசர். சந்தோஷம். இருப்பினும் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் எந்த நாட்டு அரசர் வேணும்னாலும் திருமணம் செய்ய மாட்டேன். அதாவது எனக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். இந்த பூலோகத்தில் நான் திருமணம் அதாவது ஒரு நாடாளக்கூடிய அரசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த நாடாளக்கூடிய அரசன் அதாவது பக்தியில் சிறந்தவரா இருக்க வேண்டும். மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். இந்த 3 பேர்ல விஷ்ணு பகவானுடைய பக்தி உள்ள ஆளா இருக்க வேண்டும். அது இந்த வைகுண்ட ஏகாதசியை கடைப்பிடிக்கக்கூடிய ஆளா இருந்தால் மட்டும்தான் நான் அவரை திருமணத்தை செய்வேன். அப்பேற்பட்ட ஒரு மன்னனை தான் நான் திருமணம் செய்யலாம் என்று நான் பிறந்திருக்கேன். அந்த ஸ்ரீமந்த நாராயணன் வைகுந்த பெருமானி தனிதனமும் அல்லும் பகலும் 60 நாளையும் பூசிக்கும் பக்தன் ஆணி. நிச்சயமாகவா? உண்மையாகுது. உண்மையாக. ஆமா, அந்த பக்தர் மேல் ஆணையாக நீ அந்த விஷ்ணு பகவானுடைய வைகுண்ட ஏகாதசியை கடைப்பிடிக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மேல் ஆணையாக அவருடைய பக்தனே நான். சந்தோஷம் இருக்கட்டும். இருந்தாலும் என்னை அதாவது என்னை சேர வேண்டும் என்றால் அதாவது ஆரணிமன் நந்தவனத்தில் இருக்கிறோம். அதாவது ஆம்பளைங்க பத்தி அல்ப பத்திடுவாங்க. ஆசை 60 நாளைக்கு, மோகம் 30 நாளைக்கு. என்னோடு சேர்ந்துட்டு நீ விட்டுட்டு ஓட மாட்டேன் என்ன நிச்சயம்? அதனால என்னை சேர வேண்டும் என்றால் எனக்கு 2 வரங்கள் நீ கொடுக்க வேண்டும். ஆமா. என்ன போச்சு? என்னடா போச்சு? 2 வரம் தானே. என்ன விலைக்கு வாங்கியா கொடுக்குறோம்? அதனால என்ன வரம் என்றால் என்னோட அதாவது நீ சேர வேண்டும். அப்படி என்றால் 12 வருஷம் என்னை விட்டு பிரியக்கூடாது, என்னோட பஞ்சனையிலேயே இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வரம். இன்னொரு வரம் நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். உன்னை சேர வேண்டுமானால் 12 ஆண்டு காலங்கள் பந்தனையிலேயே என்னோட இருக்க வேண்டும். என்னை விட்டு ஒரே நொடி பொழுது கூட நீ பிரியக்கூடாது. பெண்ணே சாமி, நான் நாடாள மன்னன். எனக்கு என்ன இல்ல சாயங்காலம் சோத்து இல்லைங்க. சாயங்காலம் சோத்துக்கு இல்லை வீட்டுல. ஏன்னா 101க்கு இன்னொன்று எக்ஸ்ட்ரா தேவையில்லை. சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா சொல்லுவாங்க. 1 2 அழகு ரசிப்பதற்கு தாண்டா ஆண்டவன் படைத்தான் போடாயா மடையா. ஏதோ உங்களுக்கு பைத்து முடிச்சு யாரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பெண்ணே, அப்படி 2 வரத்தில் 12 ஆண்டு காலங்களும் பஞ்சனையில் வனைவிட்டு பிரியல சத்தியம். மனசு இப்ப கூப்பிட்டு மாயத்துக்கு பாட்டி போனால ஒருத்தனோட சேர்ந்துட்டு அப்படியே நினைச்சிட்டு இருக்கியா? போட்டுட்டு போய் போறப்ப என்னோடு சேர வேண்டும் என்றால் அதாவது எனக்கு ஏதாவது ஒருத்தி கூட்டிட்டு வந்துட்டு அவள் என்னன்னு பேசுறாங்க ஊர்ல ஜாதியா ஜனமா அண்ணனா தம்பியா 10 பேர் வச்சு கல்யாணம் பண்ணாங்களா இல்ல 4 பேர்த்த வச்சு கல்யாணம் பண்ணாங்களா? எது வச்சு அந்த வீட்டுக்கு தேவையான்னு சொல்லுவா. இல்ல அப்படியே உனக்கு டோர் நம்பருக்கு தான் கேக்குறாங்க. அதனால என்ன நீ அதாவது உன் மனைவியை ஏத்துக்க வேண்டும் என்றால் இந்த ஆணிவான வனம் பூஞ்சாலையில் காந்தரவு திருமணம் என்ன செய்ய வேண்டும். நாம தான் அவசரப்பட்டோம். பொம்பளை எப்பயுமே கரெக்டா தான் இருக்கிறா. நான் தான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன்.
பெண்ணே, அதாவது ஒரு நாடு ஆளு மன்னன் அல்ல, உண்மைதான். 8 விதமான திருமணம். அதுல இந்த இடத்துல எந்த விதமான திருமணம் செய்வதற்கும் வழி அல்ல. அதாவது காந்தர்வ திருமணம். ஆமா, கனையாளி மாட்டினால் காந்தர்வ திருமணம். உன்னை காந்தர்வ திருமணத்தை செய்து நான் பஞ்சனைக்கு அழைத்து செல்கிறேன். அங்க வேண்டாம், அங்கெல்லாம் இடைஞ்சலா இருக்கும். இங்கே வீட்டுல கொஞ்சம் மம்பா இருக்கும். தன்னன் தனிமையில் அதாவது ஒரு பெண்ணை திருமணம் காந்தர்வ திருமணம் செய்து தன்னன் தனிமையில் அதாவது ஆழமான நந்தவனம் பூஞ்சோலை, இந்த பூஞ்சோலையில் சற்று நேரம் ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கலாமே. அதனால இதுக்கு மேல நான் மனைவி ஆகிவிட்டு நம்ம லீலைகளை தொடங்குவோமா? ஆமாமா சாமி, இப்ப நீங்க கரெக்ட்ல லீலைகள் பண்றீங்க. இப்ப என்ன பண்ணி தெரியுமா, நம்ம வெள்ளையர் மாதிரி எல்லாம் போட்டு அடி போட்டு மூடி போன அது முதுகு குத்துப்படாதாயா? அது எப்படி உனக்கு தெரியும் முதுகு குத்துதுன்னு? பஞ்சாபி என்னடா பண்ற? ஓ, இதுதான் எனக்கு பிடிக்காது சொல்றதா? மர்கஜ போயிரு. ஈ கடையில அதாவது இரும்பு கடையில ஈ கடைடா வேற. சேத்தூர் வரைக்கும் வாவான்னு சேர்ந்த பிறகு போங்க. பெண்ணே சாமி, இந்த சுகத்தோடு நாம ஈடுபட்டு கொண்டு திருமணம் அதாவது என்ன காந்தர்வ திருமணம் செஞ்சீங்க. காந்தர்வ திருமணம் செய்து இந்த அரணிமான நந்தவன பூஞ்சோலையில் அதாவது ஆடல் பாடலோடு விளையாடி கொண்டிருந்தோம். ஆமா ஆமா. என்ன எத்தனை நாளைக்கு இந்த அரணிமான வனத்தில் நந்தவனத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பீங்க? அதாவது உங்களுடைய நம்மளுடைய அரண்மனை இருக்குது அல்லவா, அரண்மனைக்கு ஏதாவது நடத்துப்பாங்க. சரி, எனக்கு மனைவி ஆகிவிட்டாய். இந்த அரணிமான வனத்தில எத்தனை காலம் தான் இருக்கிறது? அதனால நம்ம பஞ்சனைக்கு நம்ம அரண்மனைக்கு போலாங்க. சென்று விட்டால் அங்க பஞ்சனை இருக்கின்றது. பஞ்சனையில் சந்தோஷமா உல்லாசமாக இருக்கலாம். அதனால நீ ஒண்ணுமே கவலைப்பட வேண்டாம். புறப்பட உடனடியாக தேசம். மகனே தர்மாங்கதா, மகனே தர்மாங்கதா, யார் இது? இது என் மகன். மகனா? ஆமா. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் குசோடு பையன் என் மகன். நீ கேட்கவே இல்லையே. அப்ப நான் 2ஆம் தாரம். உனக்கு 2ஆம் தாரம் இல்ல, 102ஆம் தாரம். எனக்கு ஏற்கனவே 101 மனைவி இருக்கிறார்கள். ஏண்டி நான் எங்க நான் தான் ஜெய் பண்ணி உடம்பாட்டுக்கிறிய இல்ல, இந்த ஆளுக்கு இப்படிமா நான் வாக்கப்படணும். நான் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். விட்டு என்ன டென்ஷனா வர எப்படி? அதனால இவர்தான் என்னுடைய மகன் தர்மாங்கதன். இவர் உன்னுடைய மகனா? ஆமா. அருகில் இருக்கக்கூடிய பெண்மணி இவர்தான் என் மனைவி சத்யாவதி. உன் மனைவி? இது மட்டுமல்ல, இன்னும் இந்த அரண்மனையில புல்லா இருக்கிறவங்களே என் மனைவிமார்கள் தான். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் கடைசி வச்சுக்கிட்டோம் நானு. அதுல என்ன சந்தேகம்? இப்ப சரி, அதனால மகனே தர்மாங்கதா, தந்தையே, நானும் இவ்வளவு காலங்கள் இந்த நாட்டை பரிபாலனம் செய்து வந்தேன். வாஸ்தகம். அதனால நான் திருமணம் செய்யும் போது இந்த பேரழகி மேல் ஆசைப்பட்டேன். மனவருத்தப்பட வேண்டாம். இருப்பினும் 12 ஆண்டு காலங்கள் நான் பஞ்சனையில் விட்டு பிரியாதாக நான் சத்தியம் செய்திருக்கின்றேன். ஆமா.
அதனால என்ன சொல்ல போறீங்க? அப்படி நாட்டு மக்களை நலன்காக்க ஒரு அரசன் தேவை அல்லவா? தேவை. நான் பஞ்சனைக்கு சென்றால் இந்த நாட்டுக்கு அரசன் தேவை. இன்று முதல் இந்த நாட்டுக்கு விதர்ப்ப தேசத்துக்கு நீயே இளவரசன். அப்பா, விதர்ப்ப நாட்டு இதுவரையும் முடிகட்டியான மண்ணு நீங்கள். அடுத்த வாரிசாக நான் இளையவன். இந்த நாட்டுக்கு இளவரசன். பட்டம் கட்டுறீங்களா? ஆமா, இளவரசு பட்டம் கட்டி ஆக வேண்டும். உங்கள் ஆசை எப்படியோ நாட்டு அறிவாகட்டும். நாட்டு மக்களை நலன் காக்க வேண்டும். இதுக்கு மேல் இந்த நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் நீதான் அரசன். அப்படியா? ஆமா. உங்கள் சொல் பிரகாரம் நீதி, நேர்மை, கடமை, கண்ணிய கட்டுப்பாடோடு குடிமனைகள் குறிய தீர்த்து அரசு வருகிறேன். ஆனால் அப்பா, உங்களை ஒன்று கேட்கவா? என்ன? நாம் இருக்கும் அந்த சாஸ்தா சிவநாராயணுடைய ஏகாபிய அல்லவா? அந்த ஏகாபிய ஸ்திதி, அந்த மகத்து வந்தால் நீ வந்துடணும். 12 ஆண்டு காலங்கள் நான் அங்க இருக்கணும். இந்த ஸ்ரீ சாத்தாவாக என் பெருமாள், இந்த திமராய பெருமாள் இந்த ஏர்கள்பட்டியில் அமைந்துள்ளார். இவருடைய ஆலயத்திற்கு வருடம் ஒரு முறை ஏகாதேச விரதம் கும்பிடுவது பொழுது வழக்கம். அப்படி நீ ஆராய்ச்சி மணிகளை அடித்தால் மகிமை என்று தெரிந்து பூஜைக்கு வந்தாகணும். வந்துடணும். கவலைப்பட வேண்டாம். நாட்டு மக்களை நலன் காப்பது உன் கடமை. நான் வருகின்றேன். புறப்படு பெண்ணி. சாமி போலாம். ஆகட்டும். இன்னும் 2 நாள் கழிச்சு நான் வரேன். அதே பிரகாரமாக இவர் ஸ்ரீமந்த நாராயண சபைக்கு வருகின்றார்.